வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் யோக பயிற்சியாளர் மேனகா லட்சுமி அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா. உலகளாவிய இயக்கமாவே ஆயிடுச்சு இல்லையா? எல்லாருக்கும் யோகாங்கிறது தெரியுது. யோகாங்கிறது இந்தியா தான் பிறப்பிடம். நம்ம யோகா பண்றதுனால என்ன, கல்வெட்டுகள்ல இருக்கு, இப்படி ஒரு ஆசனா இருக்கு, யோகிகள் பண்ணது, இந்தியால பிறப்பிடம் அதுக்கு. திருமூலர் திருமந்தத்திலே சொல்லியிருக்கிறாரு, ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதிக்கும் குறியதுவாமின்னு. ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரித்துனா இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் ரெண்டு நாசியும் கரெக்டா அந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு, நான் சொன்னோம் இல்லையா, அந்த 1:4:2 ரேஷியோ கரெக்டா அந்த ப்ராப்பரா பிடிக்கிறவங்களுக்கு, அந்த சுவாசம் நீட்டா கொண்டு போறவங்களுக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே, எமனை கூட உதைத்தள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாம். சோ அந்த மாதிரி திருமூலருடைய திருமந்திரத்திலே நம்ம யோகா வாழ்க்கையை பத்தி பேசிக்கிறாரு. யோகா வாழ்க்கை தான் நம்ம பாரதத்துல வாழ்ற எல்லாமே யோகா வாழ்க்கை தான். நம்ம வாழ்ற இடத்துல இருந்து 500 கிலோமீட்டருக்குள்ள என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல சரியாகும். இதே நான் இங்க இருந்துட்டு நான் ஆப்பிள் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டா கட்டாயம் அது உடம்புல செட் ஆகும். என்ன இந்த ஊர்ல ஆப்பிள்ல உள்ள சத்து கொய்யாப்பழத்துல இருக்கு. அது சீசன் தான். சீசன் இல்லாதப்போ எனக்கு கொய்யாப்பழம் வேணும்னு கேட்டு வாங்கி எப்படியோ சாப்பிட்டாலும் அது உடம்புல சேராது. சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ் நமக்குள்ள 500 கிலோமீட்டருக்குள்ள எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டா மட்டும்தான் உடம்புக்கு ஆரோக்கியம். அதுலயும் யோகால அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இயற்கையோட ஒன்றி வாழ்க்கிற யோக வாழ்க்கை. அஷ்டாங்க யோகம்னு உண்டுங்க. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு. இல்ல இயம நியமத்திலேயே நிறைய பேர் வாழ்ந்துட்டு முடிச்சிருவாங்க. இயமம் எண்ணத்தால் எவ்வுயிருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருப்பது. நியமம்ங்கிறது செயலால் எவ்வுயிருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருப்பது. இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் ஆசனம் பண்ண முடியும். ஃபிளெக்சிபிள் ஆகும். எடுத்தெடுப்புல போய் நம்ம யோகா கிளாஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆசனம் பண்ணலான்ட்டுலாம் போய் பார்த்தாலாம் உடம்பு வளையாது. எண்ணத்தாலும் செயலாலும் எவ்வுயிருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருந்த ஒரு ஜீவனால மட்டும்தான் உடலும் வளையும், பாடி ஃபிளெக்சிபிள் ஆகும். அல்லது பாடி ஃபிளெக்சிபிள், அந்த ஒருத்தங்க கேரக்டர் சொல்லணும்னா ஒரு 5 நிமிஷம் யோகாசனம் செய்ய வச்சு எந்த அளவுக்கு அந்த ஃபிளெக்சிபிள் ஆகுதுன்னு பார்த்தே நம்ம கேரக்டரே சொல்லிடலாம். அடுத்தாப்புலதான் பிராணாயாமா. இப்படி மனசு சுத்தமாகி செயல் சுத்தமாகி பாடி சுத்தமாகிச்சுன்னா பாடி ஃபிளெக்சிபிள் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மூச்சு சீரா போகும். பிராணாயாமா பண்ண முடியும். அல்லது ஒரு மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்கும், அது இன்னொரு மூக்கு அடைச்சிட்டே இருக்கும், நாசி அடைப்பு இருக்கும். மூச்சு அந்த கிளியரா போற பிராணாயாமா பண்றதுக்கு கிளியர் ஆகணும்னா ஆசன பயிற்சி. அதனாலதான் வஜ்ராசனத்துல உட்காந்து யோகாசனம் பண்ணுவாங்க. பத்மாசனத்தை கால் போடையில வலது காலை தூக்கி இடது தொடையில போடையில இந்த நாசி ஓப்பன் ஆகும். இந்த காலத்துக்கு இங்க போடையில இந்த ஆப்போசிட் நாசிகள் ஓப்பன் ஆகும். நாசி ஓப்பன் ஆகி ஃப்ரீ ஆயிருவோமா, அப்பதான் நமக்கு பிராணாயாமா பண்ண முடியும். பத்மாசனம் போட முடியலன்னா பிராணாயாமே பண்ண முடியாது. அப்புறம் பிரத்யாகாரம்ங்கிற ஸ்டெப் இயற்கையோட ஒன்றி வாழ்க்கிற யோகா வாழ்க்கை. இயற்கையா வாழணும். அதான் நான் சீசனல் ஃப்ரூட்ஸ் சொன்னேன், சீசனல் வெஜிடபிள்ஸ் சொன்னேன், சீசனல் பல்சஸ் சொன்னேன். நம்மளை சுத்தி 500 அஷ்டாங்க யோகால இத்தனையும் இருக்கு நீங்க சொன்னீங்க. இது அந்த ஹத்த யோகாங்கிறாங்களா? அது இதெல்லாமே ஹத்த யோகான்னா வேற ஒண்ணும் இல்ல, உடல் வளைக்கிறது தான். ஆமா, உடல்ல வளைக்கிறது, ஆசன பயிற்சிகள், ஸ்ட்ரெச், அது எல்லாத்துக்கும் ஆசனங்கள் பண்ண முடியலையா? நியமம் இல்லைன்னா ஆசனம் பண்ண முடியாது. ஸ்ட்ரெச்சஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. சும்மா முன்னால ஒரு பெண்டு, பின்னால ஒரு பெண்டு, சைடுல ஒரு பெண்டு, கொஞ்சம் கையை கால ட்விஸ்ட் பண்ணிட்டு லேசா உடல் அங்கங்க பிடிக்காம சின்ன சின்ன ஆசன பயிற்சிகள், ஹத்த யோகாங்கிறது அதான். ரைட்டு. நீங்க இப்ப யோகா தெரபிஸ்டா திருநெல்வேலியில இருந்தீங்களா முன்னாடியே? ஆமா, திருநெல்வேலியில இருந்தேன். ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி எல்லாம் நீங்க நான் வைக்கலங்க. ஏன்னா அப்பெல்லாம் யாருக்கு அவேர்னஸ் இல்ல, வரவும் நினைப்பேன். யோகா கத்துக்கிறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். நினைச்சாலாம் எல்லாரும் யோகா கத்துக்க முடியாது. இப்போ இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா இன்னைக்கு நமக்கு ஒரு குடுப்பனை இருக்க போய் தான் இதை பத்தி பேசுறோம். ஒரு குடுப்பனை இருந்தா மட்டும்தான் யோகாவை பத்தி கேட்கவோ சொல்லவோ ப்ராட்காஸ்ட் பண்ணவோ ஒரு குடுப்பனை இருக்கும். அதனால அவங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னா வருவாங்க, கேட்டுக்குவாங்கன்னு நானா விட்டுருவேன். ஆனா கேட்டா லேசா ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சாங்கன்னா பிடிச்சி வச்சு கட்டாயம் நிறைய சொல்லி கொடுப்பேன். இப்ப யோகா கலைக்கு ஒரு அவார்ட்லாம் தராங்கன்னா அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். யோகா கலைக்கு அவார்டா அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா அது ஹெல்த்ல வந்துருது. இப்ப யோகாங்கிறது ஹெல்த்ல கியூர் பண்ற டாக்டர் மாதிரி ஆயிடுறாங்க. எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மாதிரி இவங்க அவங்களோட வாழ்க்கை பாடம் சொல்றீங்க. யோகாங்கிறது வாழ்க்கை முறை.
வாழ்க்கை முறைக்கான டாக்டர்னு சொல்லலாமா அவங்கள? சொல்றேன். அதாவது நான் சொன்னோம்ல பிரம்ம முகூர்த்த டயத்துல எந்திக்கணும்னு, அது எந்திக்கணும்னா அந்த டயத்துல வந்து ஒரு தினசரியா அப்படின்னு ஆயுர்வேதத்துல ஒரு வார்த்தை உண்டு. தினசரியான்னு என்னன்னா சுத்திகள், கர்ண சுத்தி, நேத்திர சுத்தி, ஜிம்ஹ சுத்தி, நாசி சுத்தி, தந்த சுத்தி, சங்கு சுத்தி, 6 சுத்திகள் உண்டு. இந்த சுத்திகள் வந்து பிரம்ம முகூர்த்த டயத்திலே முடிச்சிடணுங்கிறாங்க. இதுல கர்ண சுத்திங்கிறது காது, நேத்திர சுத்திங்கிறது கண்ணு, ஜிம்ஹ சுத்திங்கிறது நாக்கு, தந்த சுத்திங்கிறதுக்கு பல்லு, சங்கு சுத்திக்கு தொண்டை. இது பேர் தினசரியா. இதெல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்த டயத்திலே முடிச்சிடணுங்கிறாங்க. முடிச்சா இம்யூனிட்டி கூடும், வாதம் பித்தம் கபம் இம்பேலன்ஸ் ஆனதெல்லாம் பேலன்ஸ் ஆகும், அன்னன்னைக்கு உடம்பு வந்து சுத்தமாயிரும். இது கிளீனிங் ப்ராசஸ் தான். கிளீனிங் ப்ராசஸ். நீங்க இந்த ஹத்த யோகான்னு கேட்டீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா கிளீன் பண்ற ப்ராசஸ் தான். ஓகே. இப்போ ஒவ்வொரு இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ கூட நம்ம சொல்கிறாங்க தைராய்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆசனா பண்ணால், இந்த மாதிரி பிராமரி பண்ணால் தைராய்டெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது ஹைப்போ தைராய்டு இருக்கவங்க தைராய்டு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது முறைப்படி இப்போ ஒரு மெடிக்கல் டாக்டர் இருக்காங்க, எம்பிபிஎஸ் டாக்டர், இப்போ அவங்களே ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே உங்களை யோகாவுக்கு கூப்பிடுறாங்களா, சொல்லித்தர சொல்லி கூப்பிடுறாங்களா? அப்போ கூப்பிடுவாங்க. அது வந்து லைஃப் ஸ்டைல் தாங்க. தைராய்டுலாம், தைராய்டு வந்து பாதத்தோட சேர்ந்தது. மத்தியானம் ஆசனம் பண்ணா சரியா போகுது, அவ்வளவுதான். மத்தியானம் ஆசனம் செஞ்சா சரியா போயிடும். காலையில செஞ்சா அந்த மணிப்பூரகமும் இடங்கள் இருக்கு இல்லையா, குடல், அந்த டைஜஷன் ஆர்கன்ஸ், இது எல்லாமே காலையில. இந்த மாதிரி அந்த பிளட் சர்க்குலேஷனோட இது வந்து கரெக்டா இல்லாம உடம்புல வர்ற நோய்களுக்கு வந்து அதுல தைராய்டு ஒண்ணு, அது மத்தியானம் தான். கால்வலி, முட்டி வலி, கைவலி இதெல்லாம் வருது இல்லையா, கொஞ்சம் நரம்பு பிரச்சனை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் மத்தியானம் தான். ஏன்னா இதெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இல்லாதனால வர பிரச்சனைகள். இதுக்கு மத்தியானம் ஆசனம். சாயங்காலம் சளிக்கு, ரெஸ்பிரேட்டரி ஆர்கனுக்கு, ஆஸ்மா, ஈஸ்னோஃபோலியோ, சளி, இதுக்கெல்லாம் சாயங்காலம். என்ன நாடியை பார்த்தா தெரிய போகுது, வாதமா பித்தமா கபமானு. தைராய்டு கேட்டீங்க, மத்தியானம் சொன்னேன். உங்களுக்கு அதை நாடி பார்த்து சொல்வீங்க இல்லையா, அது சொல்ல முடியும். அது ஆயுர்வேதிக் இது அவசியம் இல்லை, முன்னாடியே கத்துக்கிட்டது. அப்போ உள்ளவங்க சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட்டு. இப்போ வந்து லேடிஸ் பிரச்சனைக்கு வருவோம். லேடிஸ்க்கு தான் எத்தனை பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க, எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. டிப்ரெஷன், அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட முட்டு வலி, முக்கியமாக வயிற்று வலி, மெனோபாஸு, கால் வலி, எல்லாமே சொன்னாங்க. மெனோபாஸுக்கு வருவோம். அதாவது அவங்களுக்கு பெரிமெனோபாஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரீமெனோபாஸ், பெரிமெனோபாஸ், அப்புறம் மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ், இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது. அவங்க எப்படி இது வந்து ஆசனால சரி பண்ணிட முடியுமா? இல்லை, இது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, இயற்கைங்க. மெனோபாஸுங்கிறது ஒரு இயற்கை. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு, நமக்கு இன்னைக்கு என்ன வேலையோ இந்த வேலையை பார்த்துட்டு, உடல் உழைப்பை பார்த்துட்டு, நான் சொன்னோம்ல பிரம்ம முகூர்த்த டயத்தில் எந்திக்கணும்னு, அந்த டயத்தில் இருந்துச்சாலே மூளை ஸ்டிமுலேட் ஆகுது. என்ன நம்மளோட வேலையை பார்த்துட்டு பேசாம போனாலே இதை கண்டுக்கவே கூடாது, இக்னோர் பண்ணிடணும். பிரச்சனையே டூ மச் ஆஃப் ஹெல்த் கான்சியஸ் தான் பிரச்சனையே, தேவையில்லையே. இப்போ ப்ரீ மெனோபாஸாக இருந்தானே, போஸ்ட் மெனோபாஸாக இருந்தானே, என்ன எப்பவும் எதுவும் இருந்துட்டு போகுது. அது இருக்கதான் செய்யும். அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு போய் நான் இங்கே போய் ஊசியை போட்டேன், அதுக்கு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னா, அவங்க இப்போ ரொம்ப 2 தடவை பார்ப்பாங்க, 3வது தடவை கட்டி இருக்குன்னு ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான். சும்மாலாம் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நமக்கு வேலை இல்லாமல் இதெல்லாம் யோசிக்கிறோன்னு அர்த்தம் இல்லை. இப்போ அதுக்கு வந்து ஒரு வழி இருக்கு, உங்ககிட்ட ஒரு தீர்வுக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன், யோகாசனம். நீங்க அதுக்கு ஏதாவது ஆசனாஸ் கட்டாயம் சொல்லுவேன். எதுக்கு ஆசனம் சொல்லுவோம் தெரியுமா? ரிலாக்ஸா வாழ்றதுக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கும், நல்ல இயற்கையோட ஒன்றி வாழ்ற யோகா வாழ்க்கைக்கும், நல்லா சிரிக்க வச்சு அவங்கள கூலாக்கி ரிலாக்ஸ் ஆக்கி பீஸ் ஆஃப் மைண்ட் ஆக்கி அனுப்பி விட்டுருவோம். தைராய்டு சரியா போச்சு மேடம்ட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். தைராய்டு கிளாண்ட்லாம் இப்போ நாங்க தைராய்டு செக் பண்ணோம், தைராய்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு போயிருவாங்க. இப்போ மெனோபாஸ் அதோட கத்துக்கணும், அவ்வளவுதான். அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நிறைய இப்போ நான் ரீசெண்டா நான் பார்த்ததுல வந்து நிறைய இந்த ஜிம் மாஸ்டர்ஸு, வேற ஏதாவது இந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்க மாஸ்டர்ஸு, இவங்கெல்லாம் திடீர்னு இறக்குறாங்க. இந்த பவர் லிஃப்டர்ஸ் கேட்கல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, அது அவசியமே இல்லை. ரிலாக்ஸா இருந்தா அது ஒன்றும் செய்யாது. டூ மச் ஆஃப் ஹெல்த் கான்சியஸ். அதுக்காக ஒரு டயட்டு, பசிச்சா சாப்பிடணும். இப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுச்சா கட்டாயம் ஸ்வீட் சாப்பிட்டு போயிடணும். ஏன்னா உடம்புக்கே பாடி ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெக்யூபரேட்டிவ் பவர். தானாவே சரியாக்கூடிய தன்மை உண்டு. எனக்கே இப்போ டயர்டா இருக்குன்னா ஒரு ஜூஸ் குடிச்சா சரியா போயிடும். ஜூஸ் நாக்கு தானா கேட்கும்.
அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தா நம்ம ஒரு ஜூஸ் குடித்தா தானே அது சரியாகி எழுச்சி போயிடுவோம். இதை ஸ்ட்ரெஸ்ஸாக போட்டு குழப்பிக்கிட்டு வச்சுட்டு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருக்கிறதுமே அதே ஒரு நோய் தான். நீங்கள் இந்த மெனோபாஸ் அதையெல்லாம் சிந்திக்கவே வேண்டிய அவசியம் இல்லையே, எதுக்கு போட்டு சிந்திச்சுட்டு இருக்கணும்? இல்ல பொதுவாக லேடிஸ்க்கு அது இருக்கும் தானே. இருக்குங்க. அந்த காலத்துல எல்லாமே இருந்திருக்கும் இருந்தது. பட் அந்த காலத்துல அந்த மெனோபாஸோட அவங்க போருக்கே போயிருந்துருக்குறாங்க. ஏன்னா அதை அவங்க ஒரு பொருட்டாவே எடுக்கல, வேலை இருந்துச்சு, போருக்கு போறது தான் வேலையா இருந்திருக்குது. இன்னொருத்தவங்களுக்கு வீட்டு வேலை பார்க்கணும், ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும், பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், பேரம்பேத்திகளை பார்க்கணும், வேலை இருக்கிறதுக்கு இந்த மெனோபாஸை நினைக்கல. இது சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லாததெல்லாம் நம்மளே யோசிச்சு நோயை நம்மளே உண்டு பண்ணக்கூடாது. இல்லாத ஒரு நோயை உண்டு பண்ணி நம்மளை அது நம்ம மைண்டை அதை அஃபெக்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம். ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஓகே, சரி. இப்போ எல்லாருமே ஒர்க்கிங் லேடிஸ் மோஸ்ட்லி இருக்காங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க. அவங்க தங்களை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு யோகா பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லியாச்சு. எந்த மாதிரி யோகா பண்ணலாம் அவங்க சொல்லுங்களேன். சிம்பிளான யோகாசனா சொல்லுங்களேன். ஒர்க் அதாவது கிடைச்ச டயத்தில் தூங்கணும், கிடைச்ச டயத்தில் சாப்பிடணும், வேலை பார்க்குற இடத்துல எதிர்பார்க்க கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அட்மாஸ்பியரையும் நடக்கிற எல்லாத்தையுமே நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகக்கூடாது. அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணி போகையில் மூச்சு சீரா போகாது. மூச்சு சீரா போகையில் வாதம் பித்தம் கபம் இம்பேலன்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா, வீட்டில் இருந்து ப்ராப்பராக வேலை பார்க்குறவங்களோட இந்த ஒர்க்கிங் உமனுக்கு நோயே வராதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த வாழ்ற வாழ்க்கையே நல்ல யோக வாழ்க்கை தான். நல்ல பரபரப்பா பிஸியா இருக்கிறதாங்க இல்லையா. ஆனா அதுல என்னன்னா ரிலாக்ஸா வாழ்ந்துக்கணும். இப்ப நீங்க வேலைக்கு வர்றீங்கன்னா வேலைக்கு வந்த இடத்துல நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது. அக்செப்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸா வாழ்ந்துட்டு as it is the case மேபி ஜாலியா வாழ்ந்துட்டு ஜாலியா போயிட்டே இருந்தா ஒரு நோய் இல்லை. இப்போ வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது யோகா மூலமானா எந்த ஆசனா உங்களுக்கு சொல்வீங்க? ஒரே ஒரு ஆசனால எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்குதுன்னா விபரீத கரணி. நான் முதலே சொன்னோம் இல்லையா, விபரீத கரணி வஜ்ராசனம் செஞ்சா போதும். 84 லட்சம் ஆசனங்களோட பவர் அந்த 2 ஆசனத்துலையும் கிடைக்குது. இதை பண்ணிட்டு அதையும் பண்ணணும். ஆமா, விபரீத கரணி பண்ணிட்டு விபரீத கரணிக்கு மாற்றாசனம் மச்சாசனம், அப்புறம் வஜ்ராசனம். வஜ்ராசனம் பார்த்துருப்பீங்களே, அந்த தலை நெக்கு தண்டுவடம் அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இன் விச் போஸ் the head, the neck and the spinal cord is in the straight pose. That pose is eligible for prayer. அது ப்ரேயர் போஸ். மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு நம்மளை கூட்டு போகும், மூளையை ஸ்டிமுலேட் ஆகும், அந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. வாதம் பித்தம் கபம் எல்லாம் ஈக்குவல் ஆகும். அந்த வஜ்ராசனம் காலை மடக்கி ஸ்ட்ரைட்டா முட்டை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா குற போஸ். அதில் உட்காந்து பிராணாயாமாவும் பண்ணலாம். இந்த ஆஃபீஸ்க்கே இந்த வந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அந்த ஒரு 2 நிமிஷம் உட்காந்து கூட போகலாம். தரையில் உட்காந்து சாப்பிடணும், டேபிள் சேரில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, கையில இருந்து எடுத்து சாப்பிடணும், ஸ்பூன்ல சாப்பிடக்கூடாது. இது ஒரு முத்திரை. இந்த முத்திரையில நம்ம சாப்பாட்டுல வைக்கல, குனிஞ்சி சாப்பாட்டுல வைக்கல, வயிற்றுல இன்சுலின் சுரக்கு. இன்சுலின் சுரக்கையில சைமல்டேனியஸா வாயில சலிவா வர எல்லா டைஜஸ்டிவ் ஜூஸும் சுரக்கு. அப்போ மென்னு சாப்பிடுவோம், அரை வயிற்றுக்கு சாப்பிடுவோம், கொஞ்சமா தண்ணி குடிப்போம், வந்துச்சு போயிருவோம். அப்போ அதுலயே ஹாஃப் டைஜஸ்டட், நோயே இல்லை. பரபரப்பா சாப்பிட்டா தானே நோய் வரும் இல்லையா. சாப்பாடை பரபரப்பா சாப்பிட, ரொம்ப இயற்கையோட எதிர்மறையா வாழ்ந்தா தான் நோய்க்கு. இயற்கையா வாழ்ந்துட்டு போயிடணும். தரையில உட்காந்து சாப்பிட்றது, சின்ன சின்ன விஷயங்கள். இது ஃபார் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், நம்ம இந்தியா மாதிரி ஃபார் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸான சைனா, ஜப்பான்ல எல்லாம் கீழே தான் அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லையா. டேபிள் அவங்க முன்னாடி டேபிள், லோ டேபிள் அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. சைனீஸ் சொன்னாங்க, நாங்க யாரை சீக்கிரம் சாகடிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு டைனிங் டேபிள்ல சாப்பாடு போனாங்க. சும்மா விளையாட்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, சீரியஸாவே சொன்னாங்க. ஆமா, யாரையாவது சீக்கிரம் அனுப்பி விட்டுறலாம்னு யோசிச்சாங்கன்னா டைனிங் டேபிள்ல ஸ்பூன் கொடுத்து சாப்பிட சொல்லுவோம். நம்ம ஆரோக்கியமா வாழணுங்கிறவங்க தரையில உட்காந்து கையில் எடுத்து தட்டில் உட்காந்து குனிஞ்சு சாப்பிடுறது. ஆனா அவங்க கையில அந்த இது சாப்ஸ்டிக்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா, சாப்ஸ்டிக்ஸ் ஃபோர்க்கு குனிஞ்சுதான் சாப்பிடுறாங்க, குனிஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனா கையில நம்மகிட்ட தானே அந்த கலையெல்லாம் இருக்கு, யோகா கலை. நம்ம கிட்ட கத்துட்டு போறாங்களா, கையில தான் இப்ப எடுத்து சாப்பிடுறாங்க. ஆமா, யோகா கலை கத்துக்கிட்டவங்க எல்லாம் கையில தான் சாப்பிடுறாங்க. இது ஒரு முத்ரா, கையை கூப்பி எடுக்கிறது ஒரு முத்ரா. இந்த முத்ரா நம்ம வைக்கல, அதனாலதான் நம்ம ஊருக்கு மட்டும் தான் டயாபெட்டிக்ஸ் கிடையாது. இந்த சுகருங்கிற நோயே நம்ம ஊர்ல கிடையாது. ஒரு காலத்துல இப்போ சொல்ற வேலை இல்லைங்கிறோம்ல, சுகர் இருக்கான்னு அவங்களே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அவங்களே சொல்லிக்கிட்டு. ஆமா, ஒரு காலத்துல எல்லாமே இருந்துச்சு. அது நினைக்காத நேரத்துல நமக்கு இல்லவும் இல்லது. இப்ப ரொம்ப நினைக்கிறோம், ரொம்ப நினைக்கிறோம், அதனால அது போக மாட்டேங்குது, உட்காந்துக்குச்சு. அதையே நினைக்க வேண்டாம். நீங்க டெஸ்ட் வேணா எடுத்து பாருங்க, பட் அதையே நினைக்காதீங்க. டெஸ்ட் எடுக்கிறப்ப மட்டும் பாருங்க. யாராவது கேட்டாங்கன்னா டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கு, நினைச்சா கட்டாயம் இருக்கும்.
ம்ஹும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்லயே கூடிரும். ஓகே, அது பாட்டு இருக்கட்டும், நீங்க பாட்டு ஜாலியா இருங்க, அதை நினைக்காதீங்க, ஜாலியா வாழணும். இருங்க. பீஸ் ஆஃப் மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நிறைய நோய்கள்லாம் வந்து பரம்பரையா வருதுன்னு சொல்றாங்க. அது அந்த காலத்துல இருந்தது நமக்கு தெரியல, ஏர்லி டெத் எல்லாம் இருந்திருக்கு, அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல, பட் இப்ப பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. அது வந்து நம்ம அந்த ஹெரிடிட்டரியா வர்றது, அது டியூ டு இந்த டிஎன்ஏல அந்த இதெல்லாம் ப்ராப்ளம்ல இருந்தா நம்ம வந்து ஒன்றும் அதெல்லாம் மரபு வழி நோய்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம பெருசா ஒன்றும் பண்ண முடியாது, சரியாயிரும். எல்லாத்துக்கும் நோய் இருக்கும். வாதம், பித்தம், கபம் வந்து லைட்டா இம்பேலன்ஸ் இருக்க போய் தானே நான் இந்த ஆசனங்கள் செஞ்சா சரியாகும், பேலன்ஸ் ஆகும்னு சொல்றேன். கட்டாயம் இருக்கும். அது வந்து அந்த உடல் உபாதையை நினைக்க கூடாது, பெருசா அதை நினைக்க வேண்டாம். அதை கான்சியஸா இப்ப எனக்கு இது ஒத்துக்காதுன்னா சாப்பிடாம இருக்கலாமே தவிர்த்துட்டு அதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். நேர்களே, இதுவரை யோக பயிற்சியாளர் மேனகா லட்சுமி அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமையன்று வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட்ல கேட்கலாம்.